ஜாப்ரின் வரக்கும் 13 மாநிலங்கள் இருக்கக்கூடிய 88 தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. 6 மணி அளவில் வாக்குப்பதிவு நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்ட அடிப்படையில் வாக்குப்பதிவாக நிறைவடைந்திருக்கிறது. தற்போது வாக்களிக்க வந்திருக்கக்கூடியவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்க ஏற்பாடு வழக்கம் போல செய்யப்பட்டிருக்கின்றது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் அசாம், பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, மணிப்பூர், ராஜஸ்தான், திரிபுரா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜம்மு காஷ்மீர், அதாவது 12 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட 13 இடங்களில் இருக்கக்கூடிய 88 மக்கள் தொகுதிகளுக்காக இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவாக நடைபெற்றது. ஏற்கனவே தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட முதற்கட்ட வாக்குப்பதிவானது 102 தொகுதிகளில் நடைபெற்றது. அப்போது முதற்கட்ட வாக்குப்பதிவு 19ஆம் தேதி நடைபெற்றது. அதற்கு பிறகு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட அடிப்படையில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது காலை தொடங்கியது. இந்த 88 தொகுதிகளை பொறுத்தவரையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பல தொகுதிகள் மக்கள் தொகுதிகள் இதில் உள்ளன. குறிப்பாக இந்த 13 மாநிலங்களை பொறுத்தவரையில் மணிப்பூர் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலமாக பார்க்கப்படுகிறது. மணிப்பூரில் சமீபத்தில் நடைபெற்ற பல்வேறு கலவர சம்பவங்கள், உலகையே உலுக்கிய சம்பவங்கள் நடைபெற்றது. அதற்கு பிறகு நடக்கக்கூடிய மணிப்பூர் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக, அந்த கலவரங்களுக்கு பிறகு மணிப்பூர் சந்திக்கக்கூடிய முதல் நாடாளுமன்ற தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்படக்கூடிய காரணத்தால் மணிப்பூரில் வாக்கு சதவீதம் என்பது அதிகமாக பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. மணிப்பூரை பொறுத்தவரையில் அதிக வன்முறை சம்பவங்கள் நடந்த மாநிலமாக இருக்கக்கூடிய நிலையில் மணிப்பூரில் வாக்கு விழுக்காடு என்பது அதிகரித்து காணப்பட்டிருக்கிறது. இந்த முறை மணிப்பூர் மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கு என்பது இந்த வாக்கு மூலமாக நமக்கு தெரிந்துவிடும். அதன் அடிப்படையில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை அந்த வாக்குப்பதிவு விழுக்காட்டை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு வருகிறார்கள். 5 மணி நிலவரப்படி குறிப்பிட்ட சில மாநிலங்களில், குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் 5 மணி நிலவரப்படி 67.22 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் 5 மணி நிலவரம். அதே போன்று கர்நாடகாவில் 5 மணி நிலவரப்படி 63.90 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள். 15 கோடி வாக்காளர்கள் இதில் வாக்களிக்கக்கூடிய வகையில் நடைபெற்ற இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது 6 மணிக்கு நிறைவடைந்திருக்கின்றது. தற்போது அங்கு வாக்களிக்க வந்திருக்கக்கூடியவர்களுக்கு 6 மணிக்கு முன்னதாக வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களுக்கு வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் அசாமில் இருக்கக்கூடிய 5 மக்களவை தொகுதி, பீகாரில் இருக்கக்கூடிய 5 மக்களவை தொகுதி, சத்தீஸ்கரில் 3 மக்களவை தொகுதி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதியில் அதில் 14 தொகுதிகளுக்கு மட்டும் நடக்கின்றது. அதே போன்று கேரளாவில் மொத்தமாக 20 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கின்றது. மத்திய பிரதேசத்தில் 7 தொகுதிகளுக்கு நடந்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் 8 தொகுதிகளுக்கு நடந்திருக்கிறது. மணிப்பூரில் 1 தொகுதி, ராஜஸ்தானில் 13 மக்களவை தொகுதி, திரிபுராவில் 1 மக்களவை தொகுதி, உத்தரப்பிரதேசத்தில் 8 மக்களவை தொகுதி, மேற்கு வங்கத்தில் 3 மக்களவை தொகுதி, ஜம்மு காஷ்மீரில் 1 மக்களவை தொகுதி என ஒட்டுமொத்தமாக இந்த 13 மாநிலங்களில் 88 தொகுதிகள், மொத்தமாக 89 தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. மகாராஷ்டிராவில் ஒரு வேட்பாளர் உயிரிழந்த காரணத்தால் அங்கு தேர்தல் மட்டும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 88 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கின்றது. வாக்குப்பதிவு நிலவரம், இறுதியான நிலவரம் என்பது இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு தெரிய வரும் அதிகாரப்பூர்வமாக. ஏனென்றால் தற்போது டோக்கன் வாங்கப்பெற்று வாக்குப்பதிவு செய்வதற்காக இன்னும் பல இடங்களில் வாக்காளர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக இறுதி நிலவரம் பொறுத்தவரையில் 7 மணி அல்லது 7:30 மணிக்குள்ளாக நமக்கு ஒட்டுமொத்தமாக இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் எவ்வளவு பதிவானது என்ற விவரம் தெரிய வரும். முதற்கட்ட வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் தமிழகத்தில் வழக்கத்தை விட குறைவான வாக்குகள் பதிவாகின. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு ஒட்டுமொத்தமாக இந்த 88 தொகுதி நடந்தக்கூடிய வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் எத்தனை விழுக்காடு மொத்தமாக இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் பதிவாகி இருக்கிறது என்ற விவரம் இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு தெரிய வரும். வாக்குகள் முழுமையாக செலுத்தப்பட்ட பிறகு எவ்வளவு விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்ற விவரம் நமக்கு தெரிய வரும்.